மேலேயே கேஸ் பதிவு பண்ணி நீ உள்ளதுக்கு வைக்கிறான். இதுதான் நாடு இன்னைக்கு. அதுதான் நிலை. நான் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பொருளாதாரத்தை என்னால அனுபவிக்க முடியல. எவனோ ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் என்றால் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்க, டெய்லி நடக்கிறத. என்ன காரணம்? ஆட்சி சரியில்லைன்னு தான் அர்த்தம். நபியுடைய காலகட்டத்தில் ஒரு உத்தரவு தான், ஒரே ஒரு உத்தரவு இருக்கக்கூடிய எல்லா வழிப்பறையும் அப்படியே போகிறது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த நபி தோழர் சொல்லுவாங்க, என் மனசுல நான் நினைச்சுக்கிட்டேன், மிகப்பெரிய கொள்ளை கூட்டங்கள் அன்னைக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்கிறாங்க. மிகப்பெரிய கொள்ளை கூட்டங்கள்னா ஒளிஞ்சு போவாங்களோ? ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அது இல்லாம போயிருமோ? எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல 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 அத்தனை கொள்ளை கூட்டங்களும் ஒழிக்கத்தான் பட்டது. யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் அவ்வளவு உத்தரவாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த வறுமையை பற்றி அவர் கேட்டாரா இல்லையா? அதுக்கு ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிட்டாங்க, வறுமை என்பது அது இறைவன் புறத்திலே இருந்துதான் அது ஒழிக்க முடியும். ஆட்சியாளராக இருக்கக்கூடிய என்னால அதையெல்லாம் ஒழிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு உத்தரவாதம் தராங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தங்கமும் வெள்ளியும் உங்களுடைய கைகளில் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் ஜக்காத்து கொடுக்க முடியாத நிலை கூட வரும். நீங்க உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று தேடி தேடி நீங்க போவீங்க. ஜக்காத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு எந்த ஏழைகளும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம் வரும்பா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. என்ன விவகாரம்? அந்த மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறாங்க, எவ்வளவு அழகாக வாழ்றாங்க, எந்த அச்சமும் இல்லாம இருக்கிறாங்களே. கற்பழிப்பு உண்டா? கொலை சம்பவங்கள் உண்டா? நபியுடைய வரலாறுல அந்த 10 வருஷ ஆட்சி காலத்துல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு வருது. அதுவும் எதுக்கு? கற்பழிப்புக்கு அல்ல. ஆனா கொடுங்கோலனுடைய ஆட்சி காலத்துல தான் மிகப்பெரிய கொடுமைகள் நடக்கும். இங்க 2 வயசு பிள்ளையெல்லாம் கற்பழிக்கலாம். கேட்கறதுக்கு நாதி இல்ல. 1008 சட்டங்கள் கொண்டு வரா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும் கற்பழிப்பு நின்றபாடு இல்லை, கொலை நின்றபாடு இல்லை, கொள்ளைகள் நின்றபாடு இல்லை, ஒரு மனுஷனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் இன்னைக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு உத்தரவுல அனைத்தையும் அவங்க கொண்டு வராங்க. எல்லா தீமைகளையும் இருந்து வெளியே கொண்டு வராங்க. ஏன் அது முடிஞ்சது? ரசூலுல்லாஹ்வுடைய தன்னலம் இல்லாத ஒரு ஆட்சி முறை. அவங்களுக்கு அவங்க வாழ்றதே கிடையாது, தனக்காண்டியா வாழ்ந்தாங்க. மக்கள் நிம்மதியாக இருக்கணும். இந்த நிம்மதியான ஒரு ஆட்சியை ரசூலுல்லாஹ் அன்னைக்கு காட்டி தந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று.